நம்ம எல்லாருமே அவமானப்படுகக்கூடிய ஒரு சம்பவம். தமிழக காவல்துறை முற்றிலுமாக தோல்வியடைந்த ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி கிடைக்கும் வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை கூட தான் தமிழக அரசாங்கம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசாங்கம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கூட இல்லாததுதான் அவர்களுடைய நடவடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும் அல்லது காவல்துறையாகட்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவகாரத்தை வெளியில் விட்டது மிகவும் பெரிய அவமானத்தை கொடுக்கக்கூடிய என்ற செயலாகும். ஒரு விக்டிம்னுடைய டேட்டாஸ், அதாவது விக்டிம்னுடைய தகவல்கள் வெளியில் போவது சட்டப்படி குற்றமாகும். இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த லெவல் அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதில் தொடர்ந்து நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது தமிழக காவல்துறை இதை எதையோ மூடி மறைக்க பார்க்கின்ற செயலாக தான் தோன்றுகிறது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு சட்டப்படியான நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். அதுவரையிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவர்களிடத்தில் இருக்கும். இந்த வழக்கை தமிழக அரசாங்கம் அவர்கள் விசாரணை செய்வதை விட்டுவிட்டு இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைத்தால்தான் இதில் உண்மையான குற்றவாளிகள் அல்லது முழுமையான தகவல்கள் இதில் வெளிவரும். அதனால இந்த வழக்கை சிபிஐ இடத்துல தமிழக அரசாங்கம் ஹேண்ட் ஓவர் செய்ய வேண்டும். நீங்க மத்திய அமைச்சர் மட்டும் இல்லாமல் வழக்கறிஞரும் கூட இந்த மாதிரி டெக்னிக்கல் எரர்னால எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி காவல்துறை தரப்புல தெரிவிக்கிறது எப்படி பாக்குறீங்க? இதுதாங்க குற்றம் தாங்க. நீங்க டெக்னிக்கல் எரர் அது எதையாவது சொல்லி இதை மறைக்க முடியாது. அதாவது அந்த விக்டிம், அதாவது இந்த மாதிரி கேஸ்ல விக்டிம்னுடைய தகவல்கள் எக்காரணத்தை கொண்டும் வெளியில வரக்கூடாது. அப்படிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தகவல். இது சட்டப்படி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு தகவல்களை பொதுவெளியில வெளியிடுவது மிகப்பெரிய குற்றச்செயலாகும். அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப இந்த குற்றத்துல ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை தேவையா? இல்ல, நீங்க எல்லாருமே இதுல பல பேர் சொல்றாங்க. அதுல அந்த பெண்ணினுடைய வாக்குமூலங்கள் எல்லாமே கூட இருக்கிறது. என்ன, நான் இன்னும் நம்ம முழுமையான போய் பார்க்க. ஆனா அதுல இந்த எல்லா நான் செய்தித்தாள்களில் பார்க்குறோம், அந்த சார் என்ற வருது. அப்போ அந்த சார் யார், அவர் யார் என்ற அந்த விசாரணையில் வரல. இந்த ஏதோ குற்றவாளியை கொண்டுட்டு போகிறாங்க, கை கால் உடையுது, விசாரணை முடிஞ்சதுன்ற ஒரு தகவல் தான் இங்கே வந்திருக்கிறது ஒழிய முழுமையான விசாரணை அவரை காவல்துறை இதில் கஸ்டடியில் எடுத்தாங்களா, கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும். கஸ்டடியில் எடுத்து சின்ன கேஸுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டாங்கன்ற அவங்கள கஸ்டடி 10 நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கில் கஸ்டடி கேட்டு மனு போட்டு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கை இவர்கள் கையாளுகின்ற விதமே ஒரு சந்தேகத்தை கொடுக்கின்ற செயலாக இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், இந்த வழக்கை இவர்கள் விசாரிப்பதால் மக்கள், அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்காது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று. இப்போ அந்த போன் ஆஃப்லைன்ல போட்டுட்டு சார்னு மிரட்டினாரு அப்படின்றத கமிஷனர் அவர்களே தெரிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லைன்றது தான் அதனுடைய அர்த்தமா இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாங்களா? இல்ல, அதுதான் இது பாருங்க, நம்ம ட்ரையலுக்குள்ள, நீங்க ஜேர்னலிஸ்ட், நாமளும் வழக்கு, ஸோ நம்ம ட்ரையலுக்குள்ள அல்லது விசாரணைக்குள்ள போறது நல்லது கிடையாது. ஆனால் இதுல முழுமையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் யாராக இருந்தாலும், நான் தான் சொன்னேன், ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்புக்ல போட்டான்னு அவனை எங்கெங்கயோ போய் தேடி பிடிச்சி நைட்ல 2 மணிக்கு கைது பண்ணி அவனை கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இதுல கஸ்டடி எடுக்கிறாங்க. ஆனா இந்த வழக்குல அவனை கைது செய்தாங்க, காலை உடைச்சாங்கன்னு சொல்லி மாவு கட்டு போட்டு கொண்டு போய் ஜெயிலில், அது ஹாஸ்பிட்டலில் வச்சு ஜெயில் கொண்டு. ஆனால் அவனை ஏன் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கல? கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. பின்னணி எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் சொல்றேன், முழுமையான விசாரணை செய்ய வேண்டும் என்பதுதான். முழுமையான விசாரணை செய்தால் இதுல பின்னால் யார் இருக்கிறார்கள், இதுல சம்பந்தப்பட்டவர்கள், நம்ம எல்லாருமே சொல்றாங்க அந்த சார் யாரு, அப்ப அவர் யார், மிகப்பெரிய அதிகாரியாக அல்லது மிகப்பெரிய அமைச்சரா அல்லது யார் என்பது அவர்கள் தானே கண்டுபிடிக்க வேண்டும். காவல்துறை இதுல ஒரு முழுமையான விசாரணை செய்ய வேண்டும். நன்றி. ஒளிப்பதிவாளர் விக்னேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு. இல்லப்பா.
ரெடி. அண்ணா பல்கலை விவகாரம் தொடர்பாக தற்போது மத்திய இணையமைச்சர் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் தற்போது சமீபத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை நடவடிக்கை எப்படி இருக்கு? இது பேசு பொருள் இல்லைங்க. நம்ம எல்லாருமே அவமானப்படுக்கூடிய ஒரு சம்பவம். தமிழக காவல்துறை முற்றிலுமாக தோல்வியடைந்த ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி கிடைக்கும் வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை கூட தான் தமிழக அரசாங்கம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசாங்கம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கூட இல்லாததுதான் அவர்களுடைய நடவடிக்கை காட்டிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும் அல்லது காவல்துறையாகட்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய விவகாரத்தை வெளியில் விட்டது மிகவும் பெரிய அவமானத்தை கொடுக்கக்கூடிய என்ற செயலாகும். ஒரு விக்டிம்னுடைய டேட்டாஸ், அதாவது விக்டிம்னுடைய தகவல்கள் வெளியில போவது சட்டப்படி குற்றமாகும். இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்கள் எந்த லெவல் அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதில் தொடர்ந்து நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது தமிழக காவல்துறை இதை எதையோ மூடி மறைக்க பார்க்கின்ற செயலாக தான் தோன்றுகிறது. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு சட்டப்படியான நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். அதுவரையிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவர்களிடத்தில் இருக்கும். இந்த வழக்கை தமிழக அரசாங்கம் அவர்கள் விசாரணை செய்வதை விட்டுவிட்டு இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைத்தால்தான் இதில் உண்மையான குற்றவாளிகள் அல்லது முழுமையான தகவல்கள் இதில் வெளிவரும். அதனால இந்த வழக்கை சிபிஐ இடத்துல தமிழக அரசாங்கம் ஹேண்ட் ஓவர் செய்ய வேண்டும். நீங்க மத்திய அமைச்சர் மட்டும் இல்லாமல் வழக்கறிஞரும் கூட இந்த மாதிரி டெக்னிக்கல் எரர்னால எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி காவல்துறை தரப்புல தெரிவிக்கிறது எப்படி பாக்குறீங்க? இதுதாங்க குற்றம் தாங்க. நீங்க டெக்னிக்கல் எரர் அது எதையாவது சொல்லி இதை மறைக்க முடியாது. அதாவது அந்த விக்டிம், அதாவது இந்த மாதிரி கேஸ்ல விக்டிம்னுடைய தகவல்கள் எக்காரணத்தை கொண்டும் வெளியில வரக்கூடாது. அப்படிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தகவல். இது சட்டப்படி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு தகவல்களை பொதுவெளியில வெளியிடுவது மிகப்பெரிய குற்றச்செயலாகும். அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப இந்த குற்றத்துல ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை தேவையா? இல்ல, நீங்க எல்லாருமே இதுல பல பேர் சொல்றாங்க. அதுல அந்த பெண்ணினுடைய வாக்குமூலங்கள் எல்லாமே கூட இருக்கிறது. என்ன, நான் இன்னும் நம்ம முழுமையான போய் பார்க்கணும். ஆனா அதுல இந்த எல்லா நான் செய்தித்தாள்களில் பார்க்குறோம், அந்த சார் என்ற வருது. அப்போ அந்த சார் யார், அவர் யார் என்ற அந்த விசாரணையில் வரல. இந்த ஏதோ குற்றவாளியை கொண்டுட்டு போகிறாங்க, கை கால் உடையுது, விசாரணை முடிஞ்சதுன்ற ஒரு தகவல் தான் இங்கே வந்திருக்கிறது ஒழிய முழுமையான விசாரணை அவரை காவல்துறை இதில் கஸ்டடியில் எடுத்தாங்களா, கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும். கஸ்டடியில் எடுத்து சின்ன கேஸுக்கெல்லாம் ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டாங்கன்ற அவங்கள கஸ்டடி 10 நாள் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கில் கஸ்டடி கேட்டு மனு போட்டு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கை இவர்கள் கையாளுகின்ற விதமே ஒரு சந்தேகத்தை கொடுக்கின்ற செயலாக இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், இந்த வழக்கை இவர்கள் விசாரிப்பதால் மக்கள் அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்காது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று. அந்த போன் ஆஃப்லைன்ல போட்டுட்டு சார்னு மிரட்டினாரு அப்படின்றத கமிஷனர் அவர்களே தெரிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லைன்றது தான் அதனுடைய அர்த்தமா இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாங்க. இல்ல, அதுதான் இது பாருங்க, நம்ம ட்ரையலுக்குள்ள நீங்க ஜேர்னலிஸ்ட் நாமளும் வழக்கு, ஸோ நம்ம ட்ரையலுக்குள்ள அல்லது விசாரணைக்குள்ள போறது நல்லது கிடையாது. ஆனால் இதுல முழுமையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் யாராக இருந்தாலும், இன்னும் நான் சொன்ன ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்புக்ல போட்டான்னு அவனை எங்கெங்கயோ போய் தேடி பிடிச்சி நைட்ல 2 மணிக்கு கைது பண்ணி அவனை கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இதுல கஸ்டடி எடுக்கிறாங்க. ஆனா இந்த வழக்குல அவனை கைது செய்தாங்க, காலை உடைச்சாங்கன்னு சொல்லி மாவு கட்டு போட்டு கொண்டு போய் ஜெயில, அது ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஜெயிலுக்கு கொண்டு. ஆனா அவனை ஏன் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கல? கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. பின்னணி எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் சொல்றேன், முழுமையான விசாரணை செய்ய வேண்டும் என்பதுதான். முழுமையான விசாரணை செய்தால் இதுல பின்னால் யார் இருக்கிறார்கள், இதுல சம்பந்தப்பட்டவர்கள் நம்ம எல்லாருமே சொல்றாங்க, அந்த சார் யாரு, அப்ப அவர் யாரு, மிகப்பெரிய அதிகாரியாக அல்லது மிகப்பெரிய அமைச்சரா அல்லது யார் என்பது அவர்கள் தானே கண்டுபிடிக்க வேண்டும். காவல்துறை இதுல ஒரு முழுமையான விசாரணை செய்ய வேண்டும். நன்றி.